ஃபிளெமிங் ஹெட் கோச்சா திரும்ப கண்டினியூ ஆக போறாரு அப்படின்ற மாதிரி கிரிக் பஸ்ல ஒரு அப்டேட் ஒன்று பார்த்துருந்தேன். அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் முடியறப்ப கூட கிடையாது, நடந்துகிட்டு இருக்கப்பவே எல்லாரும் போட்டு தாளின்னு தாளிச்சது பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெமிங் தான். தயவு செய்து நீங்க ருத்ராஜ் கேக்வாத கூட நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேட்டரா கூட டீம்ல ஆடுங்கடா. ஆனா இந்த ஆளை தூக்கி வெளியே போடுங்கடா. தோனி இருக்க வரைக்கும் மட்டும்தான்டா இந்த ஆளுக்கு மவுஸ். மத்த எந்த டோர்னமெண்ட்லயும் மத்த எந்த லீக்லயும் இவர் வந்து பிளே ஆஃபுக்கு போறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு ஆள்டா. தயவு செய்து இந்த ஆளுக்கு இந்த கோச்சிங் அந்த பதவியை எடுத்து தொலைங்க, வெளியே அனுப்பி தொலைங்க, வேற யாராவது நல்ல கோச்சிங் ஸ்டாஃபா உள்ளார கொண்டு வாங்கன்னு சொல்லி மக்கள் கதறிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கதறிட்டு இருந்தாங்க. எதையுமே நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். நான் வந்து திரும்ப அந்த ஆள் கூட தான் வந்து போய் கோச்சிங்கா வந்து நிற்பேன். அடுத்தது பாருங்களேன், ரிஷப் பண்டினா 27 கோடிக்கு நீ எடுக்கிற, பேரே தெரியாத ஒரு பிளேயரை ஒரு யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 30 கோடிக்கு எடுத்து என் தலைவன் அசத்துவான். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் வந்து ஃபிளெமிங். ஸோ அவர் தான் வந்து திரும்பி நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜர் வந்து முடிவு பண்ணதாக வந்து தகவல் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து டீம் வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. எப்போ மெகா ஆக்ஷன் வரும், எப்போ மொத்த டீமே கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பிளேயர்ஸை எடுத்து நல்ல ஒரு டீமாக பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ திரும்ப கம்பேக் வர போதுன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கும் வேளையில் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒன்று இருக்குல்ல, அந்த அடுத்த வருஷத்துல எவ்வளவு டிராமாவை நான் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு டிராமாவை நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜர் முடிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் தோனி இன்னும் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் ஃபிளெமிங்கும் இந்த மாதிரி வந்து நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு அப்டேட் தாங்க பாக்கி இருக்குது. ருத்ராஜ் கேக்வாத் வில் கண்டினியூ as சிஎஸ்கே கேப்டன் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் பினிஷ்ட்.